வருஷத்தின் முடிவில் இவங்களெல்லாம் பார்ப்போம் நினச்சி பார்க்கல, ஆண்டவர் நினச்சி பார்த்துருக்கிறார். தேவனுடைய ஊழியத்தை திறப்பில் நின்று கர்ப்பவேதனையோடு இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற அருமையான பாஸ்டர் அவர்களுக்கும் பாஸ்டர் மருமகள் விசுவாசிகள் யாவருக்கும் அம்மா அவர்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். நீங்கள் திருச்சபையில் அடங்கியிருப்பது உங்கள் சந்ததிக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு, உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அடியேன் என்னுடைய சீஃப் பாஸ்டரை இழந்து இந்த நாள் வரைக்கும் அழுது கொண்டு இருக்கிறேன். அதனால் ஆண்டவர் உங்களுக்கு நல்ல போதகரை கொடுக்க, நல்ல செவி. ஒரு ஊழியர் ஒரு மெய்ப்பெண் பல லட்சம் பேருக்கு சமானம். வேல்யூ ரொம்ப மதிப்பிட முடியாது. ஆமென். அதனால் உங்கள் போதகர் போதகருக்காக நீங்கள் என்ன பண்ணுங்க, அதிகமாக செவிங்க. புதிய வருஷத்தில் புதிய ஆத்துமாக்களை கர்த்தர் கொண்டு வரும்படியாக சொல்ல மாட்டேங்க. எந்த சூழ்நிலையும் இயேசுவையும் சபையும் விட்டு விடாதபடி ஜாக்கிரதையாக இருங்கள். ஆமென். கண்கள் மூடி நாம் செபிப்போம். தேங்க்யூ லார்ட். எல்லாம் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா பரிசுத்த ஆவியின் பலன் இறங்கட்டும் ஆண்டவரே. Hallelujah. Thank you Lord. நான் நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர். நான் நம்பும் மனிதர் கைவிடலாம், இந்த சபையை, இந்த ஜனத்தை உமக்கு நேராய் நடத்துவதற்கு
அபிஷேகம் அதிகாரப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். எல்லாரும் சேர்ந்து 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். Praise the Lord. Hallelujah. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார். Praise the Lord. இந்த நாளின் செய்தியினுடைய தலைப்பு ஆண்டவராகிய இயேசுவினுடைய வருகை. அவங்க வருஷத்தின் கடைசியில சுத்திகரிப்பு கூட்டமாக அதை வைத்திருக்கிறதுனால அதை மையமாக வைத்து நான் பேசுவதற்கு பாரப்படுகிறேன். பரிசுத்த வேதாகமத்தில் காஷன், கவுன்சிலிங், கரெக்ஷன், என்னதுங்க? காஷன், கவுன்சிலிங், கரெக்ஷன், கன்சலேஷன் எல்லாமே உண்டு. கரெக்ஷனையும் படிக்கணும், காஷனையும் படிக்கணும், கவுன்சிலிங் படிக்கணும். அநேகர் ப்ராமிஸ் மாத்திரம் படிக்கிறாங்க. நிறைய படித்தவர்கள் இருக்கிறீங்க, கவனிங்க. நீங்களா உள்ள வரல, கர்த்தரா உள்ள கொண்டு வந்திருக்கிறார். கையை தட்டி இயேசுவுக்கு தேங்க்ஸ் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். யார் ஒருவருக்கு பரிசுத்தத்துக்கு நேராக நடத்துகிற சபை எந்த விசுவாசிக்கு கிடைக்கிறதோ அவர்கள் பாக்கியம் பெற்றவர்கள். படித்தவங்க கவனிக்கணும். எக்யூப்மெண்ட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என்னதுங்க? ரொம்ப வேல்யூபிள். எதுங்க? 15 வயசுல வசனத்தை கற்றுக்கொண்டேன், 45 தொட்டுட்டேன். நாங்க படிச்சது 12 பேர், ஆனா அடியன் மூலியமாய் கற்றுக்கொண்டு உருவானது பல பேர். சொல்லுங்க. எக்யூப்மெண்ட் வெரி இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியம். நீங்களாம் உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே, ஒருத்தர் சரியா கற்றுக்கொண்டீங்கன்னா உங்க மூலியமா 100 பேர் ஆண்டவருக்குள்ள எழுப்பலாம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஒரு பரிசுத்தவான் சொன்னார், பேழை பிரிப்பேர் ஆனது 100 ஆண்டுகள். என்னதுங்க? அது ஊழியம் செய்தது 1 ஆண்டு. பிரிப்பேர் ஆனது, ஊழியம் செய்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரிப்பேர் ஆனது 30 ஆண்டுகள், ஊழியம் செய்த 3.5. எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. பிரிப்பேர் சாதாரணமா நினைக்காதீங்க. இது ரொம்ப வேல்யூபிள் டைம், ரொம்ப வேல்யூபிள் டைம். உங்க பாஸ்டரோட செய்தியை கேளுங்க, எழுதுங்க. வார்த்தை வெறுமையாய் திரும்ப, கர்த்தருடைய வசனம் கட்டி எழுப்பும், கட்டவிழ்க்கும். உங்க வீட்டில் இருக்கிற மூத்தவங்களை மதிங்க. பிரைஸ் தி லார்ட். உங்க கணவரை மதிங்க, உங்க அப்பாவை மதிச்சு நடங்க, உங்க மாமனாரை மதிச்சு நடங்க, உங்க மாமியாரை மதிச்சு நடங்க. எந்த அளவுக்கு நீங்க அடங்கி இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். ஒரு மனம் ரொம்ப முக்கியம். என்னதுங்க? வேதம் சொல்கிறது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. கவனிக்கலாம். வருகைக்கு போகணும்னு எண்ணம் சில பேருக்கு இருக்கு, ஆனா பிரிப்பேர் ஆகணும்ன்ற எண்ணம் இல்லை. எத்தனை பேர் புரிஞ்சுது? வருகைக்கு போகணும்னு ஆசை இருக்கு, ஆனா நேரத்தை ஒதுக்கி தன்னை சுத்திகரித்து கொள்வதற்கு அவர்கள் என்ன இல்லை. அப்ப நல்லா கவனிக்கணும். நிறைய பேர் வருகைக்கு போகணும்னு ஆசைப்பட்டாங்க பழைய ஏற்பாட்டுல, ஆனா நேரத்தை ஒதுக்கி தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளவில்லை. அங்க ஒரு வார்த்தை போட்டிருக்கு. எல்லாம் தேறினவங்க இருக்கிறீங்க, வயசானவங்க இருக்கிறீங்க, வாலிபர் இருக்கிறீங்க, எல்லாரோட கர்த்தர் பேசுவார். அவங்கவுங்க வேர்டை கேட்ச் பண்ணுங்க. வசனத்தை கேட்கிறது ஆசீர்வாதம், வசனத்தை எழுதுவது ஆசீர்வாதம்,
வசனத்துக்கு கீழ்ப்படிவது பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. மனம் திரும்புங்கள், 7 மாடி கட்டி கொடுப்பேன்னு சொல்லல. எத்தனை பேருக்கு புரிஞ்சதுன்னு தெரியல. என்னதுங்க? மனம் திரும்புங்கள், எத்தனை மாடி அப்படியா சொல்லியிருக்கு? அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. 7 மாடி கட்டுவது தவறல்ல, அது முக்கியம் அல்ல, மனம் திரும்புவது முக்கியம். நான் நல்லா 65 85 நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா உடுத்திட்டு வருகைக்கு போலனா எல்லாமே சாப்பாடு, வஸ்திரம், வீடு, படிப்பு எல்லாத்தை விட பரலோக ராஜ்யம் ரொம்ப முக்கியம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்ப நல்லா கவனிக்கணும். ஏன் வருகைக்கு எகிப்திலிருந்து புறப்பட்டது 6 லட்சம் புருஷன் போட்டிருக்கு. மத்திய 25ல போட்டிருக்கு ஆயத்தமா இருந்தவர்கள் கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். ஆயத்தமா இருந்தவர்கள். சபை என்பது உங்களை ஆயத்தப்படுத்துகிற ஒரு இடம். எத்தனை பேருக்கு புரியுது? கல்யாணத்துக்கு போற இன்ட்ரெஸ்ட விட அம்மா வீட்டுக்கு போனா இன்ட்ரெஸ்ட் வருது. அதே இன்ட்ரெஸ்ட் அதை விட பல மடங்கு எங்க வரணும்? இங்க உட்கார்ந்து பார்த்தேன் சில பேரை, உள்ள வரும்போதே நடுங்கிட்டு வரீங்க. நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். சில பேர் ஆலயத்துக்கு கேஷுவலா வருவாங்க. என்னதுங்க? ஆலயத்தின் வாசல்ல நின்று செல்போன் பேசுறவங்கள பார்த்திருக்கிறேன். ஆலயத்தின் வாசல்ல நின்று செல்போனை நோண்டுறவங்கள பார்த்திருக்கிறேன். தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காய் சொல்றேன், அந்த படியிலிருந்து உள்ள வரும்போது எல்லாம் நடுங்கிதான் வரீங்க. நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். சிறுமைப்பட்ட ஆவியின் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்கிறவனை நோக்கி பார்ப்பேன். நீங்கள் பாக்கியம் பெற்ற சபை. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். வசனத்தை கவனித்து கேளுங்கள். புதிய வசனங்கள் உங்களுக்கு படிச்ச வசனமா இருக்கலாம், கோணம் புதுசா இருக்கும். கவனிக்கலாம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. யார் யாரோட கர்த்தர் இந்த வசனத்துல பேசி எந்த வகையில் இடைபடுகிறாரோ அதுக்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அழைப்பு தேவனுடையது, ஒத்துழைப்பு. அநேக குடும்பங்கள் பாழா போனதுக்கு காரணம் ஒத்துழைப்பு இல்லை. எகிப்திலிருந்து புறப்பட்டது 6 லட்சம் புருஷர். கானானுக்குள்ள ஏன் போலன்னா ஒத்துழைப்பு இல்லை. கவனிக்கணும். பெரிய பாரத்தை ஆண்டவர் சுமக்க சொல்லல, ஒத்துழைக்க தான் சொல்லுகிறார். என்ன சொல்றாருங்க? ஒத்துழைச்சிருங்க. அழைப்புக்கு ஒத்துழைச்சிருங்க, ஆவியானவருக்கு ஒத்துழைச்சிருங்க, இயேசுவுக்கு ஒத்துழைச்சிருங்க, அவருடைய வார்த்தைக்கு ஒத்துழைச்சிருங்க, அவரால் தேவன் கொடுத்த மெய்ப்பனுக்கு ஒத்துழைச்சிருங்க. இந்த மெய்ப்பன் வந்தவர் அல்ல, தேவனால் தந்தவர். தேவனால் பரிசுத்த ஆவியின் பலத்தோட வசனத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். வா என்கிறார்கள். ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. என்னதுங்க? கேட்கிறவனும். மணவாளன் மணவாட்டியை பார்த்து சொல்லுகிறார். மணவாட்டி சொல்லணுமா? வாங்க ஆண்டவரே, கையை தட்டி மாரநாதா மாரநாதா. பிரைஸ் தி லார்ட். வீட்டில் ஜெபிக்கிறவங்க தான் இங்க ஜெபிக்க முடியும். புரிஞ்சுச்சீங்களா? வீட்டில் தேவ பிரசன்னத்தை ருசிச்சவங்க தான் ருசிக்க முடியும். கவனிக்கலாம். இந்த வீட்டுக்குள்ள வராம அந்த வீட்டுக்குள்ள வர முடியாது. எத்தனை புரிஞ்சிச்சு? அநேகர் இந்த வீட்டுக்குள்ள வர மனம் திரும்பி உள்ள ஞானஸ்தானம் எடுக்க இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஆனா வேதம் சொல்லுது, இந்த ஜெப வீட்டுக்குள்ள வந்தாதான் அந்த தேவனுடைய வீட்டுக்குள்ள போக முடியும். அங்க ஒரு வார்த்தை போட்டிருக்கு, ஆவியும்
மணவாட்டியும் வா என்கிறார்கள். ஒரு வார்த்தை சொல்றேன், இருதயத்தில் எழுதுங்க. இப்படிப்பட்ட ஆராதனை, இப்படிப்பட்ட செய்தி, இப்படிப்பட்ட ஜெபம், இப்படிப்பட்ட சபை, இப்படிப்பட்ட ஊழியன் இயேசு கிறிஸ்து வருகை மட்டும் தான் இருக்கும். அவர் வருகைக்கு அப்புறம் இப்படிப்பட்ட சபை இருக்காது, இப்படிப்பட்ட ஆராதனை இருக்காது, இப்படிப்பட்ட ஊழியன் இருக்க மாட்டார். புரிஞ்சுச்சுங்களா? சில இடத்துல எல்லாம் பார்க்கிறேன், ஒரு ஆராதனையே 1.5 மணி நேரம் தான். என்னதுங்க? ஆனா ஒரு வாரம் முழுவதும் எவ்வளவு நேரத்தை கொடுக்குறாங்க உலகத்துக்கு. எல்லாம் சொல்லுங்க, உலகத்தோடு அளவோடு என் ஆண்டவரோடு அளவில்லாமல். சந்தோஷமா சொல்றீங்க. என்னதுங்க? செல்போனோடு, சத்தமா, எப்படி? அது தோழியா இருக்கலாம், தோழனா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம். சர்ச்சைக்கு கிளம்பிட்டு இருக்கேன், வந்து பேசுறேன். இது குடும்ப ஜெபம் பண்ற நேரம், குடும்ப ஜெபம் பண்ணிட்டு பேசுறேன். புரியுதுங்களா? சொல்லுங்க, என் ஆண்டவர் என் மேல் அளவில்லாமல் அன்பு கூறுகிறார், நானும் அளவோடு அன்பு கூறுகிறேன். 4 பாட்டோட நிப்பாட்டி இருந்தா நல்லா இருக்குமேன்றாங்க. உங்களே இல்லை, அவங்கள. சத்தமே காணமே. ஒரு வீட்டில் குடும்ப ஜெபம் நடந்திருந்தது. சொல்லுவதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேறு இல்லை. இங்க இருந்து சொல்றேன். குடும்ப ஜெபம் நடந்துட்டு இருந்தது. நல்லா குடும்ப ஜெபம் போச்சு. அந்த ஐயா குடும்ப தலைவர் ஜெபத்தை முடிச்சாரு. குடும்ப தலைவி சொன்னாங்க, இன்னும் 2 பாட்டு பாடலான்னாங்க. வீட்டுக்காருக்கு பிரஷர் ஏறிடுச்சு. சத்தமே காணுமே. பெட்டியில வைக்கிற வரைக்கும் ஜெபமும் துதியும் ஆராதனை நிப்பாட்டவே கூடாது. பாயிண்ட் நம்பர் 1, ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள். என்ன போட்டிருக்குங்க? சிஸ்டர் அண்ட் பிரதர் தம்பி, இது என்ன இடம் என்றால், மணவாளனுக்கு நேராக மணவாட்டியை ஆயத்தப்படுத்துகிற ஒரு இடம். என்ன இடம்? மணவாட்டியை மணவாளன் எப்படி விரும்புகிறாரோ அதுக்கு ரெடி பண்ற இடம் தான் சர்ச். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. வார்த்தையை உங்கள் வசனத்தோடு உங்களை ஒப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். வெளிப்படுத்துகிற விசேஷம் 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட எல்லாம். நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, புருஷனுக்காக அலங்காரம். நெஞ்சில கை வச்சு பெண்கள் மட்டும் சொல்லுங்க, என் புருஷனுக்காக தான் அலங்காரம் பண்றேன். உண்மையாவா? கையை உயர்த்தி காட்டுங்க, என் புருஷனுக்காக தான் பண்றேன். கையை காணுமே. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, என்னுடைய மணவாளன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிரைஸ் தி லார்ட், ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 2 விதமான அலங்காரம் இருக்குது. என்னதுங்க? ஒரு அலங்காரம் உலகத்துக்கு ஏற்ற அலங்காரம், இன்னொரு அலங்காரம் பரிசுத்த அலங்காரம். புரிஞ்சுச்சுங்களா? உலகத்துக்கு ஏற்ற அலங்காரம் என்ன தெரியுமா? வரவும் போறவெல்லாம் சொல்லணும் நல்லா இருக்கு, வரவும் போறவெல்லாம். ஆனா மணவாட்டி ட்ரெஸ் பண்ணும் போதே எப்படி ட்ரெஸ் பண்றாருன்னா, என் மணவாளன் என்ன விரும்புறாரோ அதே ட்ரெஸ் பண்றாரா மணவாட்டி ட்ரெஸ் பண்றா. எது யாரை பிரியப்படுத்த? சத்தமே காணுமே. 6:30 மணிக்கு கல்யாணம்னா 7:30க்கு தான் பொண்ணு வராங்க. எத்தனை? ஏன் லேட்டு? பொண்ணு அம்மாவை கேட்டா பியூட்டி பா. என்னதுங்க? இந்த மணவாளனை பான்ஸ் கிரீம் போட்டு ஏமாத்தலாம். அமைதியா இருக்கிறீங்களே. ஆனா அந்த மணவாளனை எந்த பான்ஸ் போட்டு ஏமாத்த முடியாது.
ஒத்துக்கிறீங்களா? நீ ராத்திரி நேரத்தில் சொல்றேன், தமிழ்ல போட்டிருக்கு, தமிழ்ல என்ன வார்த்தை அழகா போட்டிருக்கு, தன் புருஷனுக்காக. என்னதுங்க? ஏமா நல்ல ஆவிக்குரிய குடும்பம் ஏன் ஸ்பாயில் ஆகுது தெரியுமா? வீட்டுக்கு சொந்தக்காரங்க வராங்க, வந்து ஸ்பாயில் பண்ணிட்டு போறாங்க. என்னதுங்க? இப்படி இருக்கிறிய, என்னதுங்க இப்படி இருக்கிறிய, நீங்க அவங்கள பார்த்து சொல்லுங்க, இப்படிதான் என் மனவாளனுக்கு பிடிக்கும். சத்தமே காணமே சொல்லுங்க. பிசாசு காலில் விழுந்தால், இந்த பக்கம் சாப்பிடவே இல்லையா மதியானம்? பிசாசு காலில் விழுந்தால் உடனடி உயர்வு, இயேசுவின் பாதத்தில் விழுந்தால் ஏற்ற காலத்தில் உயர்வு. புரியுதுங்களா? வீட்டுக்கு மாமா வரலாம், அம்மா வரலாம், மச்சான் வரலாம், உங்ககிட்ட இருக்கிற இயேசுவை பார்த்துட்டு போலாம். புரியுதுங்களா? வீட்டுக்கு வந்த ஒரு சில நல்லா கவனிக்கணும். சபையில ஆவியானவர் ஊழியரை வைத்து ஆவியானவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா, ஆவியானவர் உங்களை வசனத்துல அலங்கரிச்சிருக்கிறார். வசனத்துல பரிசுத்தத்துல அலங்கரிச்சிருக்கிறார். அப்போ வேற ஒரு நபர் வந்து உங்க அலங்காரத்துல கை வைக்க அனுமதி இல்லை. ஒரு விசுவாசியின் மேல இயேசுவை தவிர, ஒரு மெய்ப்பனை தவிர கண்ட்ரோல் எடுக்க யாருக்கும் அதிகாரம் இல்லை. வசனத்தை புரிஞ்சுக்கிடுங்க. அல்லேலூயா. தேவன் உள்ள உங்களை கொண்டு வந்திருக்கிறார். தமிழ் அழகா போட்டிருக்கு, தன் புருஷனுக்காக. சொல்லுங்க, பெண்கள் பெண்களை பார்த்து சொல்லுங்க, ஆண் ஆண்களை பார்த்து சொல்லுங்க, இந்த சபையில், இந்த ஸ்தலத்தில் என்னுடைய விருப்பம் நிறைவேறாது, அவருடைய விருப்பம் தான் நிறைவேறும். சில பேர் சொல்றாங்களே, பிரதர் நான் நினைக்கிறது சர்ச்சில் நான் நினைக்கிறது நடக்கவே மாட்டேங்குது பிரதர். நடக்காது பிரதர், அவருடைய விருப்பம் தான் நிறைவேறும். இயேசுவே சொன்னார், என் பிதாவின் சித்தம். அது தன் புருஷனுக்காக என்ன வார்த்தை போட்டிருக்கு, தன் அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்த மாக்கப்பட்டு இருந்தது. இங்க ஒவ்வொரு ஜபமும், ஒவ்வொரு ஆராதனையும், ஒவ்வொரு கூடுகையும் உங்களை ஆயத்தப்படுத்த. உங்க வீட்டுல கேலண்டர் இருந்ததுன்னு வைங்களேன், அதை ரவுண்ட் பண்ணிடுங்க. என்ன ரவுண்ட் பண்ணிடுங்க? இந்த நாள்ல எங்கேயும் போக மாட்டேன், இந்த நாளுக்கு கர்த்தர். எங்க சபையினுடைய கூடுகை, எங்க சபையினுடைய ஊழியர் கூடுகைக்கு ரொம்ப பணம் செலுத்தி கிரயம் பண்ணி நான் போவேன். ஸ்பெஷல் பஸ், ஸ்பெஷல் ட்ரெயின், போய் கையெழுத்து போடுறதுக்காகவே போவேன். 9:30 சைன். சரி, புரியுதுங்களா? ஏன்னா அந்த ஆராதனையும், அந்த ஆலோசனையும், அந்த வசனம் தான் என்னை ஆயத்தமாக்கும். ஆனா நவம்பர் போக முடியல. இஸ் எமர்ஜென்சி வார்டில் எங்க ஃபேமிலி மெம்பர் இருந்தாங்க, போக முடியல. ரொம்ப ஃபீல் பண்ணேன். நான் தான் சைன் பண்ணணும், அதுக்கு கையெழுத்து போடணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த டைம்ல சொல்றேன், உறவுகளை விட, பொருளாதாரத்தை விட தேவனுடைய ஆலயம், தேவனுடைய வார்த்தை ரொம்ப முக்கியம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். உங்க மாமனார் மாமியார் எவ்வளவு வைராக்கியமா இருக்கிறாங்க, அதை விட நீங்க வைராக்கியமா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவங்க ஜெபத்துல எந்த அளவுக்கு வளர்ந்திருக்காங்களோ அதை விட நீங்க வளரணும். விட்டு கொடுக்கிறவன் கெட்டே போக மாட்டான், கெட்டு போகிறவன் விட்டு கொடுக்க மாட்டான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அண்டர்லைன் பண்ணிடுங்க, ஆயத்தமாக்கப்பட்டு இருந்தது. என்ன போட்டிருக்கு? ஆயத்தமாக்கப்பட்டு இருந்தது. சிஸ்டர் அண்ட் பிரதர், வருஷத்தின் கடைசி, இது வருஷத்தின் கடைசி. மாஸ்டர் சுத்திகரிப்பு கூட்டமாக வைக்கிறார். உங்க எல்லாரையும் பார்த்து சொல்றேன், தம்பி, வேலை செய்யற தம்பி, வேலை செய்யற பிரதர், வேலை செய்யற சிஸ்டர், வருஷம் இப்படி சொல்றேன், மாதம் ஒவ்வொரு மாதமும் கவனிக்கணும், சாக்ரிஃபைஸ் பெருகணும். தமிழ்ல சொல்லுவேன், என்னதுங்க? சாக்ரிஃபைஸ்.
உங்க வீட்டுல ஒரு அற்புதம் நடந்திருக்குது, சாக்ரிஃபைஸ் பெருகணும். சாக்ரிஃபைஸ் தியாகம். என்னதுமா? ஆமா. போன மாசம் வீட்டு வாடகை கட்ட வச்சாரு, போன மாசம் பெட்ரோல் போட்டு வச்சாரு, போன மாசம் உயிரோடு பாதுகாத்தாரு. இந்த மாசம் சாக்ரிஃபைஸ் இன்கிரீஸ். சில பேர் வீட்டுல பீரோ இன்க்ரீஸ் ஆகுது, ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அன்னைக்கு யூடியூப்ல பார்த்தேன், புடவை அழுத்தி அழுத்தி வைக்கிறாங்க, பீரோவை திறந்தா புடவையா கொட்டுது. வஸ்திரங்கள் முக்கியம் அல்ல, வஸ்திரங்களை கொடுத்த இயேசு முக்கியம். வேலை முக்கியம் அல்ல, வேலையை கொடுத்த இயேசு முக்கியம். வீடு முக்கியம் அல்ல, வீட்டை கொடுத்த இயேசு முக்கியம். பொருளாதாரம் முக்கியம் அல்ல, பொருளாதாரத்தை கொடுத்த இயேசு முக்கியம். அப்பா அம்மா முக்கியம் அல்ல, அப்பா அம்மாவை தந்த இயேசு முக்கியம். கணவரை விட கணவரை தந்த இயேசு முக்கியம். மனைவியை விட மனைவியை தந்த இயேசு முக்கியம். காரை விட காரை தந்த இயேசு முக்கியம். செல்போனை விட செல்போனை தந்த இயேசு முக்கியம். சொல்லுங்க, சாக்ரிஃபைஸ் இன்க்ரீஸ் ஆகணும். யார் அதிகமா பேசுறாங்களோ அவங்க கால் ஒரு இடத்துல இருக்காது. என்னதுங்க? மறுபடியும் சொல்றேன், அதிகமா பேசுறவங்க ஒரு இடத்துல உட்கார முடியாது. பேச்சு, உங்க பேச்சு வார்த்தைகள் ஷார்ப்பா இருக்கணும். ஒரு வார்த்தையில் 1000 அர்த்தம் இருக்கணும். அதிகமா பேசுறது ஆண்டவரோட சஞ்சரிக்க முடியாது. அதிகமா பேசுறவங்க தேவ பிரசன்னம் இருக்காது. வீண் வார்த்தை பேசுறது காட்ஸ் பிரசன்ஸ் இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அளவோட வச்சுக்கிடுங்க. எப்பவுமே நான் போன்ல அடிக்கடி பண்ற காரியம் டெலீட் பண்ணிட்டே இருப்பேன். நம்பர் எல்லாம் என்னதுங்க, பிளாக் லிஸ்ட்ல போட்டுக்கிட்டே இருப்பேன். தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்கு எது தடையா இருக்குதோ அது வேணாம். என்னதுங்க? தேவனுடைய ஆலயத்துக்கு வருவதற்கு எது தடையா இருக்குதோ அது வேணாம். புரிஞ்சுது? தேவனுடைய வேத வாசிப்புக்கு எது தடையா இருக்குதோ வேணாம், நம்மளுக்கு அது வேணாம். இயேசுவோட பழகுவதற்கு எது தடையா இருக்குதோ அது வேணாம். புரியுதுங்களா? இது கூட ஒரு வேர்ட் சொல்றேன், அண்டர்லைன் பண்ணிக்கிடுங்க. வளைய வேண்டிய இடத்தில் வளைய வேண்டும். என்னதுமா? எல்லா இடத்திலையும் வளைந்து கொடுப்பீர்களானால் தனித்தன்மை போயிடும், அபிஷேகம் போயிடும், கிருபை போயிடும், ரட்சிப்பு போயிடும். எத்தனை பேர் அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்க? தேவனுக்கு முன்னாடி வணங்கி கொடுக்கணும், உங்க ஊழியருக்கு முன்னாடி வணங்கி கொடுக்கணும். பாஸ்டர் சொல்லிட்டாருன்னு மனைவி கணவரை பார்த்து வளைஞ்சு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடாதீங்க. கணவருக்கு மரியாதை கொடுக்கணும். சத்தமே காணுமே. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். யோசேப்பு சாகிற வரைக்கும் அவருக்குள்ள இருக்கிற அனாயிட்டிங் ஏன் வற்றி போல? யோசேப்பு சாவர வரைக்கும் அவருக்குள்ள இருக்கிற அபிஷேகம் ஏன் மங்கல? ஏன் அந்த கிருபை மங்கல? தெரியுமா உங்களுக்கு? முற்பிதாக்கள் எல்லாம் உள்ள இருக்கிற அனாயிட்டிங்க ரட்சிப்ப பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க. எப்படி பார்த்துக்கிட்டாங்க? உங்க பீரோல இருக்கிற வெள்ளியை விட பொண்ணை விட உள்ள இருக்கிறவரை பத்திரமா பார்த்துக்கிட்டு நீங்க பத்திரமா இருப்பீங்க. லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் கவனிக்கலாம். நீங்க அவரை ராஜாவா வச்சா ராஜாவா வைப்பார். நீங்க அவரை ராஜாவா வச்சீங்கன்னா ராணியா வைப்பார். God first, nations again. பெரியவங்களை மதிக்க கத்துக்குங்க. பெரியவங்களை ஊழியரை மதிக்க கத்துக்குங்க. இதெல்லாம் ஒரு ஆயத்தம். என்னதுங்க? சில பேருக்கு எஜுகேஷன் இருக்கு, கேரக்டர் இல்லை. சில பேருக்கு கேரக்டர் இருக்கு, எஜுகேஷன் இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எஜுகேஷனை விட கேரக்டர் இம்பார்ட்டன்ட். சத்தமே காணாமே.
எஜுகேஷன் இல்லாம பரலோகம் போலாம், கேரக்டர் இல்லாம பரலோகம் போக முடியாது. எத்தனை பேருக்கு புரியுதுமா? உங்களை யார் காயப்படுத்தினாலும் பரவாயில்ல, நீங்க காயப்படுத்தாதீங்க. மத்தவன் உன்னை உடைச்சா பரவாயில்ல, நீ உடைஞ்சவளாகிடு, உன்னை ஆயிரமா மாற்றுவார். பாஸ்டர் அவங்க என்ன உடைக்கிறாங்க, உடைக்கட்டும். என்னதுங்க? யோசேப்பு உடைஞ்சவன் ஆனா 1000 ஆயிட்டான். என்னதுங்க? தாவீது உடைஞ்சவர், ஆண்டவர் சொல்றாரு அந்த சந்ததியிலிருந்து தான் இயேசுவே வந்தார். புரியுதா புரியலையா உங்களுக்கு? ஆயத்தப்படுத்துகிற இடம். என்ன இடம்? மைண்ட் செட் எல்லாம் தேவனா இருக்கட்டும், மைண்ட் செட் எல்லாம் இயேசுவா இருக்கட்டும், ஷார்ப்பா இருக்கட்டும், பார்வை திங்கிங் ஷார்ப்பா இருக்கட்டும். தம்பி தங்கச்சி வாலிப பிள்ளைகளே, ஆண்டவரை சாதாரணமா நினைக்காதீங்க. உங்க எல்லாரையும் பார்த்து சொல்றேன், பிரிப்பரேஷன் இல்லாம பிரசன்டேஷன் பண்ண முடியாது. புரியுதா? என்னமா? பிரிப்பரேஷன் இல்லாம பிரசன்டேஷன் பண்ண முடியாது. படிச்சவங்களுக்கு இந்த வேர்டு கேட்ச் பண்ணுங்க. பிரிப்பரேஷன் ஆகிற இடம் என்னதுங்க? கணவர் வேலைக்கு போயிட்டாருன்னு வைங்களேன், பைபிள் எடுத்துட்டு முழங்கால நில்லுங்க, ஆயத்தமா இருங்க. வேலை ஸ்தலத்துல கணவருக்கு அற்புதம் நடக்கும். கணவரை அனுப்பிட்டு மனைவி மணிக்கணக்கில் செல்போன்ல பேசுறீங்கன்னா குடும்பத்துல சமாதானம் நிலைக்காது. கணவர் தூரத்துல இருந்தீங்கன்னா வீடியோ கால்ல ஜெபம் பண்ணுங்க, வீடியோ கால்ல வசனத்தை சொல்லுங்க. சொல்லுங்க, ஒவ்வொரு நாளும் நான் ஆயத்தமாயிட்டே இருப்பேன். வாரம் வாரம் ஆயத்தம் இல்லை, ஒவ்வொரு நாளும் ஆயத்தமாயிட்டே இருங்க. இந்த ஆயத்தத்தை குறித்து உங்ககிட்ட பேசுறேன், வாசிக்கலாமா? எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எஸ்தர் 2:8. ஏகாயின் வசத்தில், அண்டர்லைன், ஏகாயின் வசத்தில் ஒப்புவிக்கப்படுகிற போது, என்னதுங்க? அண்டர்லைன் பண்ணுங்கம்மா. வசத்தில் என்னதுங்க? நீங்க எவ்வளவு நல்லா கவனிக்கணும். நீங்க எவ்வளவு படிச்சவங்களா இருக்கலாம், எவ்வளவு பெரிய ஆளா இருக்கலாம், டெல்லிக்கு ராஜாவானாலும் பள்ளிக்கு பிள்ளை. எத்தனை பேர் புரிஞ்சுது? டெல்லிக்கு ராஜாவானாலும் 2:8 என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த எஸ்தருக்கு என்ன நடக்குதுன்னா, prepare. என்னதுமா? prepare, ஆயத்தம். prepare ஆகிற ஒவ்வொரு இடமும் இருக்கு. குதிரையை prepare பண்ற இடத்துல பெரம்பு இருக்கும். என்ன இருக்கும்? குதிரையை prepare பண்ற இடத்துல நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்கும். அதெல்லாம் பார்த்து எதுக்கு நம்ம கேட்டக்கூடாது. ஏகாயின் வசத்தில், என்னதுங்க? என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த ஏகாயினுடைய வேலை எஸ்தரை தனக்கு ஏற்ற மாதிரி ஆயத்தப்படுத்த அல்ல, ராஜா எதை விரும்புகிறாரோ அவர் விரும்புகிற மாதிரி. இந்த ப்ரிப்பேர் பண்றவங்களெல்லாம் போய் பார்த்துக்கிட்டீங்கன்னா ரொம்பலாம் அன்பு காமிச்சு ரொம்ப இது பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா தான் இருப்பாங்க அவங்க. ஏன்னா ஏகாய் சரியா ப்ரிப்பேர் பண்ணலனா ஏகாயினுடைய தலை போயிடும், ஏகாயினுடைய வேலை போயிடும். புரியுதா உங்களுக்கு? இது அந்த நாட்டு சட்டம். ஏகாயின் வாழ்ற அந்த தேசத்தினுடைய சட்டம் அது.
அப்போ சபையில் வருகிற நீங்கள் ஒரு வார்த்தை போட்டிருக்கு, ஏகாயின் வசத்தில். என்னதுங்க? ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கன்னியாகுமரி மாவட்டத்தில் உங்க பாஸ்டர் போல ஒரு மூத்த போதகர் என்னை அடிக்கடி அழைப்பது உண்டு. நான் தங்கியிருக்கிற அறையில தண்ணி வேணும்னு சொல்லிட்டு வெளியே வந்து குடிச்சேன். எங்க வந்து குடிச்சேன்? தப்பா சரியா? உள்ள தண்ணி இல்லை, எங்க வந்து குடிச்சேன்? அந்த பரிசுத்தவான் சொன்னார், நீங்கள் ஏகாயின் வசத்தில் இருக்கிறீர்கள். என்னதுங்க? உங்களுக்கு வேண்டியவைகள் உங்கள் அறைக்குள் வரும், அறையை விட்டு வெளியே வராதீர்கள். தம்பி ரொம்ப வருஷத்துக்கு சொன்னது இதுதான் பரிசுத்தவான்கள் நடத்துகிற பாதைகள். யோசிச்சு பார்த்தேன், அதுல நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. என்றைக்கு ஏகாயின் வசத்துல நீங்க போறீங்களோ, நீங்களா ஒண்ணு செலக்ட் பண்ணாதீங்க, நீங்களா ஒரு முடிவு எடுக்காதீங்க. நீங்களா முடிவு பண்ண, என்னைக்கு எஸ்தர் உள்ள போனாலும் வெளியே வரக்கூடாது. என்னதுங்க? ராஜா பொண்டாட்டி நானு, ராஜாவுடைய ஒய்ஃப்னு வெளியே வந்தா அதோட உள்ள போக முடியாது. அப்ப சபைக்குள்ள வந்த உடனே எப்படி இருக்கணும்? ரோமர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், 6 and 17. 6:17. முன்னே நீங்கள் ஒப்புவிக்கப்பட்ட மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஃப்ளைட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு 4 மணி நேரம் எனக்கு போர் அடிக்குது அப்படின்னு ஃப்ளைட் கதவை திறந்தீங்க, என்னாச்சு? நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. சபைக்குள்ள என்னைக்கு உள்ள வந்தீங்களோ, உங்க இஷ்டம் அல்ல, ஏகாயின் இஷ்டம். ஏகாய் ராஜாவுக்கிட்ட ட்ரைனிங் எடுத்தவன். ஏகாய் ராஜாவின் இருதயத்தை அறிந்து வைத்தவன். இன்னைக்கு நிறைய பேருக்கு, சிலருக்கெல்லாம் நல்ல சபைகள் கிடைப்பதில்லை. பாலை உறிஞ்சி, ரத்தத்தை உறிஞ்சி, ஆளை உறிஞ்சி மர்கையா. ஆனால் ஆண்டவர் கிருபையாய் ஈவாய் நல்ல சபையை கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆவிய நிரம்பி கைகளை தட்டி, ஆண்டவரே ஒரு புதிய அபிஷேகம் என் ஊழியரை நிரப்பட்டு, புதிய பல நிரப்பட்டு, என்னை நிரப்பட்டு, ஏகாயின் வசத்தில் ஏகாயின் வசத்தில் வந்திருக்கிறேன். அல்லேலூயா. உங்ககிட்ட யாராவது வழி மாறி போகிற மாதிரி, சபைக்கு தெரியாம, ஊழியனுக்கு தெரியாம எதிலையாவது ஈடுபட வேண்டும் சொன்னாங்கன்னா 2:8 உங்களுக்கு ஞாபகம் வரணும். நான் ஏகாயின் வசத்தில் இருக்கிறேன். என்னதுங்க? வாசிங்கமா அந்த வசனம். உன்னத பாட்டு எடுத்துக்கிட்டீங்களா? 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ராஜஸ்திரீகள் 60 பேரும் என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தியே. 8ஆம் வசனம். ஓகே பிரதர். ராஜஸ்திரீகள் 60 பேர், மறுமனையாட்டிகள் 80 பேர், கன்னியருக்கு தொகை இல்லை. அண்டர்லைன் பண்ணிடுங்க. என் புறாவோ, அண்டர்லைன், என் புறாவோ, என், அந்த பாயிண்ட் தான், என் உத்தமியோ ஒருத்தியே. என்ன ரகசியம் இது? ராஜா எல்லார் தலைமையில கிரீடத்தை வைக்க மாட்டாரு, ஒருத்தி மேலதான் கிரீடத்தை வைப்பாரு. அதான் அவர் விரும்பின மனவாட்டி.
அதாவது 1 ராஜாக்கள் 4:22 வீட்டுல போய் வாசிங்க. இவங்க சாப்பிட்ட சாப்பாடு லிஸ்ட் அங்க இருக்கு. சாப்பாடு லிஸ்ட் அங்க இருக்கு. என்னென்ன சாப்பிட்டாங்க? ராஜா 60 பேருக்கும் 80 பேருக்கும் நல்ல பலமான விலையேற பெற்ற நல்ல சாப்பாட்டை கொடுத்தாலும் கிரீடத்தை வைக்க மாட்டார். கிரீடம் வேற, சாப்பாடு வேற. இன்னைக்கு சொல்றாங்க நல்ல வேலை, நல்ல பணம், நல்ல வசதி, நல்ல படிப்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேணான்னு சொல்ல, படிங்க, ஆசீர்வாதமா இருங்க. ஆனா உங்க மனசாட்சி சொல்லணும், இன்றைக்கு இயேசு வந்தா நான் இயேசுவை சந்திப்பேன். அந்த புறா நாதா, அந்த ஒருத்தி நாதா, அந்த கிரீடத்தை என்னால வைப்பாரு. பெனிஃபிட் வேற, பிளெஸிங் வேற. என்னதுப்பா? அந்த எத்தனை பேர் போட்டுருது பிரதர்? 60 பேர். அடுத்தது 80 பேர். என்னதுங்க? இவங்களுக்கு பெனிஃபிட். என்னதுங்க? ஆனா புறாவுக்கோ பிளெஸிங். தமிழ்ல பெனிஃபிட்ஸ் தற்காலிகமானது, பிளெஸிங் நிரந்தரமானது. பெனிஃபிட்டுக்கான சர்ச் இல்ல, பெனிஃபிட்டுக்கான ஞானஸ்தானம் இல்ல, பரலோகத்துக்காக தான் ஞானஸ்தானம், பரலோகத்துக்காக தான் ஆராதனை. நிறைய பேர் பெனிஃபிட்டை வாங்கி வச்சுக்கிட்டு ஆலயத்தை மறந்துடுறாங்க. பெனிஃபிட்டை வாங்கிட்டு ஆண்டவரை விட்டுடுறாங்க. அவர் தந்த வேலை. என்னதுங்க? எங்க போட்டிருக்க அந்த வசனம்? ஏன் இந்த வார்த்தையை சொல்றேன் தெரியுமா? வசனத்துக்குள்ள வாங்க. சபைக்குள்ள வந்த உடனே, லூக் 14 எடுத்துக்கிடுங்க. சபைக்குள் வந்த உடனே யாருடைய கண்ட்ரோல்? நீங்க என்னதுங்க? சத்தமா சொல்லுங்க. உயிர் தோழி சொல்லுங்க. உயிர் தோழி, உயிர் தோழன். யார் வந்தாலும், இந்த இஸ்ரேல் பிரதமர் சொன்னார், இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு சொன்னார், ரெட் லைன். என்ன சொன்னாரு? இந்த ரெட் லைனை தாண்டின நீ இருக்க மாட்ட அப்படின்னாரு. சொன்ன புரியுதுங்களா? சொல்லுங்க பக்கத்துல பார்த்து. நம்ம வீட்டுக்கு வர்றவங்க எல்லாம் வரட்டும், ரெட் லைனை தாண்டக்கூடாது. என்ன லைனு? ஏன் வெள்ளை புடவை கட்டுற? என்னது? ஏன் அல்லேலூயா சொல்ற? ஏன் ஞாயிற்றுக்கிழமை போற? ஏதோ ஒண்ணு பேசுறீ அந்நிய பாஷை, என்னது அது? சொல்லுங்க வாய் திறந்து. ரெட் லைன் தாண்டாதன்னு சொல்லணும். சொல்லுங்க. சொல்றதுக்கு கவனமா சொன்னீங்கன்னா சீக்கிரம் முடிச்சிடுறேன். சொல்றதுக்கு முதுகு எலும்பு வேணும். இருக்கிறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். கை பிடிச்சி கேளுங்க. முதுகு எலும்பு இருக்கா? என்ன பார்த்து அம்மா கேட்குறீங்க? பக்கத்துல கேளுங்க. முதுகு எலும்பு இருக்கா? வெரி குட். ரெட் லைன் அது என்ன பண்ணக்கூடாது? தாண்டும் போதே சொல்லணும். நீ என்ன பண்ற? வா, சாப்பிடு, நல்லா இரு, போ. எதுல கைய வைக்காத. பரிசுத்தவான்கள் அதுல கவனமா இருந்தாங்க. என்னதுங்க? ரொம்ப கவனமா இருந்தாங்க. ரெட் லைன்ல கவனமா இருந்தாங்க. லூக் சாப்டர் 14ல நான் சொல்ற வார்த்தை அண்டர்லைன் பண்ணுங்க. இந்த ஏகாய பத்தி பேசுறதுனால லூக் சாப்டர் 14, லூக்கா 14ஆம் அதிகாரம் வாசிக்கலாமா? 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அதற்கு அவர், ஒரு மனுஷன் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைப்பித்தான். விருந்து வேளையில் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ அழைக்கப்பட்டவர்களிடத்தில் போய் எல்லாம் ஆயத்தமா இருக்கிறது, வாருங்கள் என்று சொல்லென்று அவனை அனுப்பினார். அவர்கள் எல்லாரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். ஒருவன் ஒரு வயலை கொண்டு, நான் அதிசயமாய் போய் அதை பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றார். வேறொருவர், 5 ஏர்மாடு கொண்டு அதை சோதித்து பார்க்க போகிறேன், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். அண்டர்லைன் பண்ணுங்க சிஸ்டர் அண்ட் பிரதர். டைம் ஓடிட்டு இருக்கு, நானும் ஓடணும் ஸ்பீடா. அண்டர்லைன் பண்ணுங்க. 15ஆம் வசனம்.
தேவனுடைய ராஜ்யத்தில் போஜனபானம் பண்ணுகிறவன் பாக்கியவான். என்ன தெரியுமா பேசுறாருங்க? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசுறாரு. யாரை குறித்து பேசுறாரு? அங்க பாருங்க, அண்டர்லைன் பண்ணுங்க. விருந்து வேளையில் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ அழைக்கப்பட்டவரிடத்தில் போய் எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது, வாருங்கள். என்னதுங்க? மீட்டிங் ஆரம்பிச்சிருச்சு, வந்துருங்க. மீட்டிங் நடக்குது, வாங்கன்னு கூப்பிடுறோம். அங்க பாருங்க, எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது, வாருங்கள். 18ஆம் வசனம், அவர்கள் எல்லாரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். அண்டர்லைன் பண்ணுங்க. ஒருவன் வயலை கொண்டே, என்ன கொண்டா? தமிழ்ல அண்டர்லைன் பண்றீங்களா? என்ன போட்டிருக்குங்க? என்ன போட்டிருக்குதுங்க? மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். என்னதுங்க? 19ஆம் வசனம். 19ஆம் வசனம். 20ஆம் வசனத்துல அண்டர்லைன் பண்ணுங்க, நான் வரக்கூடாது. என்ன போட்டிருக்கு? பெண்ணை விவாகம் பண்ணினேன், நான் வரக்கூடாது. எல்லாரையும் பார்த்து சொல்றேன், எருத கொடுத்தவர் அவர்தான், வயலை கொடுத்தவர் அவர்தான், பெண்ணை கொடுத்தவர் அவர்தான், வேலையை கொடுத்தவர் அவர்தான். அவரை பார்த்து சொல்றா, வரமாட்டேன். எவ்வளவு பெரிய அநியாயம் இது! எங்க வரமாட்டேன்னு சொல்லணும்? நெகேமியா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நெகேமியா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அதற்கு நாம் நடக்கவில்லை, அந்த வேலை நடந்தேறாதபடி, அது அண்டர்லைன் பண்ணுங்க, அந்த வேலை நடந்தேறாதபடி. 2ஆம் வசனம், கடைசி வார்த்தை, எனக்கு பொல்லாப்பு செய்ய நினைத்தார்கள். 3ஆம் வசனம், அப்பொழுது நான் அவரிடத்திற்கு ஆட்களை அனுப்பி, நான் பெரிய வேலையை செய்கிறேன், நான் வரக்கூடாது. என்ன போட்டிருக்குங்க? சொல்லுங்க. ஏகாயி கிட்ட பரிசுத்த வேலை நடக்குது. ஏகாயி கிட்ட என்ன வேலை நடக்குது? அந்த இடத்தை விட்டு போகாதீங்க. இது 6:3, நெகேமியா 6:3. என்ன அர்த்தம்? தேவன் கொடுத்த தரிசனத்தை, தேவன் கொடுத்த வேலைய, தேவன் கொடுத்த திட்டத்தை அவன் செஞ்சிட்டு இருக்கிறான். பாரத்தோட செய்யற, பாரத்தோட செய்யற. அம்மா, நீங்க வீட்டுல போய் வாசிங்க, அழகா போட்டிருக்கு. அவன் வேலையை கெடுப்பதற்காக ஆள் அனுப்புறான். பிரதர் அண்ட் சிஸ்டர், சில போன் கால் உன் வேலையை கெடுக்கிறதுக்காக வரும். புரியுதுங்களாமா? நிறைய பேசிட்டு நிறைய வேர்ட் பேசணும், கவனிக்கணும். சத்துருவனுடைய பெரிய ட்ரிக்ஸ் என்ன தெரியுமா? சில பேர் சொல்றாங்க, கெட்ட வார்த்தை பேசுவது ஒரு பாவம், சினிமா போவது ஒரு பாவம், குடிப்பது ஒரு பாவம். ஆனா இந்த ஆங்கிள் இதெல்லாம் தப்பிச்சு வந்தாங்க பாருங்க. சில பேரை எதுல பிடிக்கிறானா, செய்ய வேண்டியதை விட்டுட்டு செய்யக்கூடாத காரியத்தை செய்யறான் பாருங்க. அது ஒரு டைம் வேஸ்ட். எதுவும் புரிஞ்சு தெரியலையே. செய்ய வேண்டியதை, எதை செய்யணுமோ அதை செய்யாம செய்யக்கூடாத காரியத்தில் ஒருத்தர் இறங்குறாங்கன்னு வைங்களேன், அதுவே பிசாசு ட்ரிக்ஸ் தான். அதான் ஆரம்பத்தில் சொன்னேன், வருகைக்கு போகணும்னு ஆசை இருக்கு, ப்ரிப்பேர் ஆகணும்னு ஆசை இல்லை. வருகைக்கு போகணும்னு ஆசை இருக்கு, நேரத்தை ஒதுக்க ஆசை இல்லை. அதான் மதியானம் பாஸ்டருக்கு நெஞ்சில கை வச்சுட்டு சொன்னாரு ஷூட்டிங் டைம்ல, என்ன ஆண்டவர் பணக்காரன் ஆகாததுக்காக சோத்திரம் அப்படின்னாரு. நானும் சொல்றேன், கர்த்தருக்கு சோத்திரம். ரொம்ப பணக்காரன் ஆனன்னு வைங்க, ஒரே போன் காலா வரும், வீட்டு வாசல்லையே வந்து நிற்பாங்க. வர்றது தப்பு இல்லை. இன்னும் ஒண்ணு, எது இம்பார்ட்டன்ட்னா தரிசனத்துக்கு போயிடக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். எனக்கு ஒரு சிலரை தெரியும், சைக்கிள் இருக்கிற வரைக்கும் ஆலயத்துக்கு வந்தாரு, பைக் வாங்கினாரு, ஆளை காணும். சொல்லுங்க, வரமாட்டேன்.
பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வரமாட்டேன். எங்க எஸ் சொல்லணுமோ அங்க எஸ் சொல்லுங்க, எங்க நோ சொல்லணுமோ. புரியுதா புரியலையா உங்களுக்கு? 6 8 சொல்லுங்க, வரமாட்டேன். எவ்வளவு அழகா சொல்ற பாருங்க, வரமாட்டேன். சொல்லுங்க, நான் ஏகாயின் வசத்தில் இருக்கிறேன், வரமாட்டேன். நீங்க ஏகாயினுடைய அரண்மனையை படிங்க, வீட்டில் போயிட்டு கூகுள்ல போயிட்டு மேப்ல அந்த யூடியூப்ல போனீங்கன்னா ஏகாயினுடைய அரண்மனை, எஸ்தருடைய அரண்மனை எல்லாம் இருக்கும். அதுல பயங்கர வசதி வாய்ப்புகள் உள்ள இடம் அது. இன்னொரு பக்கம் பாவம் நிறைஞ்ச இடம், ஒரு பக்கம் வெள்ளியும் பொன்னும் நிறைஞ்ச இடம். எல்லாம் இருக்கிற இடத்துல எஸ்தர் குயின் ஜெபிக்கிற, தனக்கால ஃபாஸ்டிங் போடுற ஃப்ரெண்டை எழுப்பிட்டான் அந்த ஊர்ல. சாதாரண விஷயம் அது. அப்ப நீங்க எங்க இருக்கிறீங்க தெரியுங்களா? ஏகாயின் வசத்தில். என்னதுங்க? இங்க ப்ரிப்பேர் ஆகும் போது, இங்க ட்ரைனிங் ஆகும் போது, இந்த இடத்துல உருவாகும் போதுதான் என்னைக்கும் போன் பண்ணாத ஆள் ஒரு போன் பண்ணும். வரவே மாட்டேன்றியே. என்னது? அன்னைக்கு கண்டுக்க மாட்டான், இன்னைக்கு வரவே மாட்டேன்றியே. சத்தமே காணுமே, கையை உயர்த்தி. சில பேரை விட்டு ஆண்டவரே பிரிச்சார். சில நேரங்களில் ஆண்டவர் ஏன் நம்மள தனிமையில விடுறாருன்னா, அவர் நம்மோடு இருக்கிறத சொல்லி காட்டுறார். எங்க கேட்டது இந்த ஆமேன்? ஒண்ணுதான் கேட்டது, ஆமேன். சத்தமே காணுமே. சில நேரங்களில் சத்தமே காணுமே. சில நேரங்களில் நாம் தனிமையா இருக்கும் பொழுது கைவிடப்பட்டோம் நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன்னை தனிமைப்படுத்துறது நாதா. மத்தவங்க உன்னை விட்டு போனாங்கன்னா நான் உன் கூட இருக்கிறத சொல்லி கொடுக்க. தேவையில்லாத ஆள் உன் பக்கத்துல இருந்தா இந்த இடம் உனக்கு கிடைச்சிருக்க, இந்த சபை கிடைச்சிருக்காரு, இந்த வீட்டுக்காரர் கிடைச்சிருக்காரு, இந்த விழா எலும்பு உனக்கு கிடைச்சிருக்காரு. இந்த பக்கம் சத்தமே காணுமே. கைகளை தட்டி கத்திர சோதனை பண்ணுவோம். அல்லேலூயா. ஷகதரவரியந்தயவா. ஏகாயின் வசத்தில். என்னதுங்க? சைலண்டா இருந்தா. preparation time. என்னதுங்க? very silent. அமைதியா இருந்தா. தேவன் உருவாக்கும் போது அமைதியா இருக்கணும். தேவன் நம்ம நடத்தும் போது அமைதியா இருக்கணும். பட்டர்ஃப்ளை, இப்பதான் பட்டர்ஃப்ளை, முன்னாடி அதுக்கு பேரு கூட்டுப்புழு. என்ன புழு? கூட்டுப்புழு. இருட்டுல இருக்கு. இருட்டை பார்த்து புழு பயப்படல. அந்த புழுக்கு தெரியும், என் தேவன் எனக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வச்சிருக்கிறாரு. நான் இந்த கூட்டிலே இருக்க போறது இல்ல. இந்த ரொம்ப நாள் இந்த இருள் இல்ல, ரொம்ப நாள் இந்த பாடு இல்ல. இந்த கூட்டை விட்டு தேவனே என்னை வெளியே கொண்டு வருவார். இன்னைக்கு இந்த ஊழியம் பிறந்திருக்கு, இன்னைக்கு இந்த ஊழியம் வளர்ந்திருக்கு, இன்னைக்கு இந்த ஊழியம் பெருகி இருக்குன்னா உங்க போதகர் ஒரு நாள் கூட்டுக்குள்ள இருந்தார், இருட்டுல இருந்தாரு, பாடுகள்ல, நிந்தையில், அவமானத்துல இருந்தாரு. ஆண்டவர் அவருக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்தது போல உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு. அப்பா அம்மாட்ட இரு, சபையில இருங்க, தரிசனத்துல இருங்க. ஊழியனை மாத்தாதீங்க, சபையை மாத்தாதீங்க, மூத்தவங்களை விடாதீங்க, மூத்தனுடைய ஆலோசனை தள்ளி வைக்காத, தள்ளி விடாத. வீட்டில் இருக்கிற மூத்த தாய் தகப்பன்லாம் ஒரு லைப்ரரி மாதிரி. என்னதுங்க? வீட்டில் இருக்கிற பாட்டி எல்லாம் உங்களுக்கு ஒரு மெடிக்கல் ஷாப். சத்தமே காணுமே. ஹாஸ்பிட்டலுக்கே போகணும், அவங்களே பார்த்துருவாங்க. முதிர்ந்தவங்க எல்லாம் உங்களுக்கு ஒரு லைப்ரரி. பிரைஸ் எல்லாம் ஆமென்,
ஹல்லேலூயா. ஏகாயின் வசத்தில் என்ன போட்டிருக்கு? ஏன் லூக்கா 14 கொண்டு போன தெரியுமா? ஏன் 14 கொண்டு போன தெரியுங்களா? மாடு இல்லாதவனுக்கு மாட்டை கொடுத்தார். என்னதுங்க? கல்யாணம் ஆகாத கல்யாணம் நடந்துச்சு. லேண்ட் இல்லாதவனுக்கு லேண்ட கொடுத்தார். லேண்டுக்காக தேவ ராஜ்யத்தை விட்டுட்டான். பொண்ணுக்காக தேவனுடைய விருந்தை விட்டுட்டான். சபையே, இந்த உலகத்துக்காக சபையை விட்டுறாதீங்க. இந்த உலகத்துக்காக ரட்சிப்பை விட்டுறாதீங்க. எனக்கு தெரியும் சில பேரண்ட்ஸ் எல்லாம் பரிசுத்தத்துக்காக ரட்சிப்புக்காக போராடிட்டு அப்படியே தேவ சபையில் இருக்கிறீங்க. எவ்வளவு பாடுகளில போராட்டங்களில உங்க சபையை நேசித்து இயேசுவை நேசித்து ஒரு ஊழியனை நேசித்து நீ அடங்கி இருக்கிறதுனால ஒரு சந்ததி கிடைக்கும். Thank you Holy Spirit. Hallelujah. சொல்லுங்க, ஏகாயின் வசத்தில். என்ன அர்த்தம்? ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு ஆண்டவர் சபையை தரார். ரட்சிக்கப்பட்டவனுக்கு ஒரு மெய்ப்பனை தரார். Praise the Lord. அருமையா, ரட்சிப்பை கொடுத்த ஆண்டவர் அப்படியே விடுறது இல்ல. ரட்சிப்பை கொடுத்த ஆண்டவர் மெய்ப்பனை தராரு. ரட்சிப்பை கொடுத்த ஆண்டவர் சபையை தராரு. இந்த ராத்திரி நேரத்தில் சொல்றேன், பிரிபரேஷன் ஏரியா. ஆண்டவர் உங்களை உருவாக்குகிற ஒரு இடம். வாசிக்கலாம், எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எத்தனை மாதம்? தமிழ்ல அண்டர்லைன் சுத்திகரிப்பு. 12 மாதம் அண்டர்லைன். சிஸ்டர் அண்ட் பிரதர், ரோமர் 6:17 படி உபதேச சட்டத்திற்கு மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததனால தேவனுக்கு ஸ்தோத்திரம். எல்லாரையும் பார்த்து சொல்றேன், சபைக்குள்ள எப்படி கீழ்ப்படியணுமா? மனப்பூர்வமா கீழ்ப்படியணும். எஸ்தர் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்தார். எப்படி கீழ்ப்படிஞ்சா? சில பேர் மனப்பூர்வம் இல்லாம கீழ்ப்படிவாங்க. ஆனா எஸ்தர் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்தார். 17ஆம் வசனம். 17ஆம் வசனம். சகல கன்னிகைகளை பார்க்கிலும் பட்சமும் கிடைத்தது. ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து. வாலிப தம்பி, தங்கச்சி, பிரதர் அண்ட் சிஸ்டர், ஆண்டவர் அப்படியே உங்களை கூட்டு பாதி வழியில விடுகிறவர் அல்ல. உங்களை நடு வழியில விடுகிறவர் அல்ல. உங்களை அழைச்சிட்டாருன்னா, உங்களை கைய பிடிச்சிட்டாருன்னா கடைசி வரைக்கும் அற்புதமா நடத்துவாரு. எஸ்தர் யார் தெரியுமா? செய்த நன்மைக்கு உண்மையா இருந்தா. என்னமா? செய்ய போற நன்மைக்கு பாத்திரவானா இருந்தா. செய்ய போற நன்மைக்கு வசனம் எங்க இருக்கு? 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 16. நீ இருந்து சொல்ல சொன்னார். சிஸ்டர் கவனிக்கணும், ஒரு உயர் பதவியில் இருக்கிறாள், வளர்த்த இடத்தை மறக்கல, வளர்த்த குலத்தை மறக்கல. எவ்வளவு நல்ல வேலை கிடைச்சாலும் ரட்சிப்ப சொன்ன ஊழியனை மறக்க கூடாது. எவ்வளவு நல்ல வேலையில் இருந்தாலும் ஞானஸ்தானம் கொடுத்த போதகரை மறக்க கூடாது.
எவ்வளவு நல்ல பொசிஷன்ல இருந்தாலும் தேவன் உருவாக்கின சபையை மறக்க கூடாது. இந்த அதிகாரத்துல நீங்க பைபிள்ல திறந்து வச்சிருக்கிறீங்களே, இது சீக்ரெட் என்ன தெரியுமா? எந்த திட்டத்தை எந்த திட்டத்தை நிறைவேற்ற அந்த உயர்வை தந்தாரோ அதுக்கு அந்த உயர்வை பயன்படுத்தலாம். புரியுதுங்களாமா? இன்னைக்கு நீங்க நல்லா படிச்சவங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே, நல்லா சம்பாதி உட்கார்ந்து இருக்கிறீங்களே, இது உங்க குடும்பத்தை கட்டி எழுப்ப அல்ல, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப. ஸ்தோத்திரம். அதான் அவர் சொல்றாரு அந்த அதிகாரத்துல 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 4:14 மௌனமாய் இருந்தால் அதாவது என்ன சீக்ரெட்னா, ஏகாய்க்கு முன்னாடி மௌனமா இருந்தா ராஜாவுக்கு முன்னாடி வாயை திறந்தா. புரியுதாமா உங்களுக்கு? ஏகாய்க்கு முன்னாடி சைலண்ட், ஆனால் உயர்த்தப்பட்ட இடத்தில் வாயை திறந்தால். சபையில சைலண்டா இருங்க, உருவாக்குகிற மேய்ப்பனுக்கு முன்னாடி கற்றுக்கொள்ளுங்க. ஆனா வேலை ஸ்தலத்துல வாயை திறங்க. ஆராதனைக்கு போகணும், ஆராதனைக்கு பிள்ளைங்க கிட்ட வாயை திறங்க. ஞானஸ்தானம் எடுக்கணும், பிள்ளைங்க கிட்ட வாயை திறங்க. நேரத்துக்கு போகணும், பிள்ளைங்க கிட்ட வாயை திறங்க. பரிசுத்தமா வாழணும், பிள்ளைங்க கிட்ட வாயை திறங்க. சுத்திகரிப்பு கூட்டத்துக்கு போகணும், காத்திருப்பு கூட்டத்துக்கு போகணும். பிள்ளைங்க கிட்ட வாயை திற. அழைத்தவர் பரிசுத்தர், நம்மை அழைத்தவர் பரிசுத்தர். நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராக இருங்கள். பிள்ளைகளுக்கு வாயை திற, சுவிசேஷத்தை அறிவிக்க வாயை திற, தேவனை துதிக்க வாயை திற, ஆராதிக்க வாயை திற, சத்தியத்தை சொல்ல வாயை திற. சில பேரு வாயை திறக்கிறாங்க, மனச திறக்கிறது இல்லை. எதுங்கம்மா? எஸ்தர் வாயையும் திறந்தா, மனசையும் திறந்தா. இந்த ராத்திரி நேரத்துல தயவு செய்து இந்த சுத்திகரிப்பு கூட்டத்துல உங்கள் வாயை திறங்கள், உங்கள் மனசை திறங்க. கணவன் மனைவி ஒரு தீர்மானம் எடுங்க, பிள்ளைகளோடு சேர்ந்து ஒரு தீர்மானம் எடுங்க. அழைத்தவர் பரிசுத்தர். ஏகாயின் வசத்தில் இருக்கிறோம், ஒரு சுத்திகரிப்பின் நாட்களில் இருக்கிறோம், உருவாக்குகிற ஒரு நாட்களில் இருக்கிறோம். ஏசப்பா சொன்ன வாயை விரிவாய் திற, அதை நான் நிரப்புவேன். சங்கீதத்துல வாசம் வாயை திற, அதை நான் நிரப்புவேன். நன்மையினால் கிருபையினால். ஹல்லேலூயா. அதிகாரி கிட்ட வாயை திறங்க. என் ஆண்டவருடைய தேடுகிற நாள். உன் ஃப்ரெண்டு கிட்ட சைலண்டா இருக்காது, வாயை திற. அடிக்கடி போன் பண்ணாதப்பா, முக்கியமானதுக்கு போன் பண்ணு. வாயை திற, வீண் வார்த்தை பேசாதன் வாயை திற. நான் அடிக்கடி சொல்லுவேன், சாஃப்ட் அப்ரோச்மெண்ட், ஸ்ட்ராங் அப்ரோச்மெண்ட். முடிக்கிறேன். என்னதுங்க? ஸ்ட்ராங் அப்ரோச்மெண்ட், மெதுவான அணுகுமுறை. அப்புறம் ஹார்ட், கடினமான அணுகுமுறை. ரெண்டு இருக்கு. தேவனை விட்டு, சபையை விட்டு, உன் ஊழியனை விட்டு, உன் தாய் தகப்பனை விட்டு பிரிக்கிற ஒரு காரியம் இருக்குமானால் ஸ்ட்ராங் அப்ரோச்மெண்ட். வசன ஆதாரம், இயேசு கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணினார். இந்த ராத்திரி நேரத்துல சொல்ற வார்த்தை என்ன தெரியுங்களா? தன்னை உருவாக்கின
தகப்பனுக்கு முன்னாடி சின்ன வயசுல இருந்து எஸ்தர் சைலண்ட். ராஜாவுக்கு முன்னாடி தன்னை கொண்டு போய் நிறுத்தக்கூடிய, தன்னை சுத்திகரிக்கக்கூடிய ஏகாய்கிட்டே சைலண்ட். ஆனா ராஜாவுக்கு முன்னாடி நோ சைலண்ட். வாயை திறந்தா செத்தாலும் சாகிறேன், என் ஜனத்தின் மேல் ஒரு பொல்லாப்பை என்னால் எப்படி பார்க்கக்கூடும், என் குலத்துக்கு ஒரு அழிவை என்னால் எப்படி சகிக்கக்கூடும். எல்லா கண்டன போது முடிந்தவர்கள் உலகால் படுகின்றனர், முடிந்தவர்கள் மாத்திரம் உலகால் படுகின்றனர், முடியாதவர்கள் உட்கார்ந்து போடுகிறார்கள். இயேசு கிறிஸ்து வருகிறார், இயேசு கிறிஸ்து வருகிறார். ஓ வாலிபர் தங்கச்சி, உன் தகப்பனை அசட்டை பண்ணாத, உன் தாயை அசட்டை பண்ணாத. அதாவது சரீர தகப்பன் உண்டு, ஆவிக்குரிய தகப்பன் உண்டு. சரீர தகப்பனை கனவீனப்படுத்தாத, ஆவிக்குரிய தகப்பனை கனவீனப்படுத்தாத, சத்தியத்தை சொல்ற தகப்பனை கனவீனப்படுத்தாத. ஏகா நீ ஏகாயின் வசத்தில் இருக்கிறாய். கையை தட்டி அமைதியாக இருப்பேன். என்னை உருவாக்குகிற, சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கிற, என்னை சீர்படுத்துகிற, கண்டிக்கிற, திருத்துகிற, என்னை நடத்துகிற, உபதேசத்துல பரிசுத்தத்துல என்னை நடத்துகிற என் சபையில ஏகாயின் வசத்துல அமைதியாக இருப்பேன். விடாதீங்க விடாதீங்க விடாதீங்க. ஆண்டவரே என்னை ஒப்புக்கொடுக்கிறேன். நான் ராஜாவுக்கு முன்னாடி நிற்க போறேன். ஆவியில நடத்தி நான் இயேசு ராஜாவுக்கு முன்னாடி நிற்க போறேன். இந்த ஏகாய், இந்த ஏகாய் என்னை இயேசுவுக்கு ஒப்பாய் மாற்றுகிறார். இந்த ஏகாய் இயேசுவுக்கு நேராய் நடத்துகிற ஏகாய். ஒரு எல்லா கடின இருதயம் உடைக்கப்படட்டும். வாலிப தங்கச்சி, வாலிப தங்கச்சி, திருமண வாடவர்கள் எல்லாம் கையை தட்டி சோதனை பண்ணுங்க. அந்த சைலண்ட் தேவ சமூகத்துல, தேவ சமூகத்துல துணிகரமா பேச மாட்டேன். ஜீசஸ், ஜீசஸ். ஒரு சுத்திகரிப்பு உண்டாகிறது, ஒரு சுத்திகரிப்பு உண்டாகிறது. எல்லா கடின இருதயம், பார இருதயம் மாற்றப்படுவதாக இயேசுவை நோக்கி கேளு. புதிய இருதயத்தை காண், புதிய இருதயத்தை காண், சதையான இருதயத்தை காண். சதையான இருதயத்தை காண். ஆண்டவரே நீரை கொண்டு வந்ததுக்காக சோதரம். ஏகாயனை எப்படி உருவாக்குகிறாரோ, ஏகாயனை எப்படி சுத்திகரிக்கிறாரோ அமைதியாக இருப்பேன். சுத்திகரிப்பு முடிஞ்ச உடனே ராஜாவுக்கு முன்னாடி போக போறேன். சுத்திகரிப்பு முடிஞ்ச உடனே ராஜாவுக்கு முன்னாடி, சுத்திகரிப்பு முடிஞ்ச உடனே ராஜாவுக்கு முன்னாடி நீ ராஜாவை பார்க்க போற. நீ பரிசுத்தமாய் வாழ வாழ சுத்திகரிப்பு நடக்க நடக்க இருதயத்தில் சுத்த வல்லவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள், அவர்கள் தரிசிப்பார்கள். இந்த சுத்திகரிப்பு இயேசுவை சந்திக்க ராஜா வருகிறார். ஆவர்த்தமாவோ ராஜா வருகிறார். ஆவர்த்தமாவோ இயேசு வருகிறார். தட்டி சொல்வோ இயேசு வருகிறார். தட்டி சொல்வோ ராஜா
பரலோகராஜ்ய சமீபமாயிருக்கிறது. கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு தேவனுடைய பிள்ளைகள் ஆயத்தப்படுவதை நல்ல கர்த்தருடைய ஆலோசனை நாம் கேட்டோம். ஆமென். ஹல்லேலூயா. நல்ல மனவாளாகி இயேசு. ஆமென். கர்த்தருடைய ஆராய்ச்சிக்கு வெளிப்படும் போது ஆயத்தமாக்கப்பட்டவர்கள் ஆமென் அதோடு உள்ள சேர்த்து கொள்ளப்படுவார்கள் இதற்காக நாளை கர்த்தர் நமக்கு ஆயத்தப்படுவதற்காக தேவ சபையை கற்றுக் கொடுத்திருக்கிறார். சத்திய வசனத்தின் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் ஆமென் அவரால் நம்மை ஆயத்தப்படுகிறார். ஆயத்தப்படுதலை குறித்ததான நல்ல கர்த்தருடைய வார்த்தையை கேட்டோம். கர்த்தர் வார்த்தை பேசுகிற கர்த்தர் கர்த்தர் சோதனம் பண்ணுவோம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆயத்தமுள்ள ஒரு சபையாய் ஒரு மனவாட்டு சபையாய் கர்த்தர் வருகை ஆயத்தமாக இருக்க அதற்கு நீ செய்யும்படியாக எல்லாரும் ஒப்புக்கொடுச்சோ பண்ணுவோம். நல்ல பிதாவே நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். தர்மியான கத்தாயிருப்பதற்கு கூட்டத்துடைய முதல் நாள் தனக்கு ஆசீர்வதிக்கப்படி நாம் நன்றி செலுத்துகிறோம். அதற்கு ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிய மாட்டவர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். நாட்களிலே கர்த்தர் ஆயத்தமுள்ள ஒரு சபையை கர்த்தர் எதிர்பார்க்கிறீரப்பா. ஆயத்தத்தோடு காணப்படுகிற ஜனங்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறீர். அவருடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்கிற தேவனாக அதிசயம் செய்கிற தேவனாக நன்றி செலுத்துகிறோம். அந்த ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். கர்த்தர் வார்த்தையை பேசின நம்முடைய தாசனை கர்த்தர் ஆசீர்வதித்து நீ பலப்படுத்துவீராக. ஆமென். ஹல்லேலூயா. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தர் சமாதானத்தோடு அனுப்புவீராக. ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. நீ காரியங்கள் செய். சகல துதிகளை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.